வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரா, அதாவது பகுதி நேர வேலையில் ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணுன்ட்டு ஒரு ஜாப் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம சார்ந்திருக்குது, அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து எந்தளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எந்த கம்பெனியிலும் இல்லாத ஒரு தகவல் தளம். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், என்ன நடக்குது, சரியோ தவறோ, லேட் ஆகுது, இதனால் எல்லாமே முழுக்க நோட்டீஸ் போர்டில் நம்ம கம்பெனி மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பிஓ, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்ற அந்த ஒரு அத்தாரிட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்கன்னு நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசலாம். ஆனால் இங்கே ஒரு நபர் என்னென்ன பேசுகிறாருன்னு கேளுங்க. இழுக்க போடுவாங்க. முதல்ல அதில் சொல்லுங்கள். முதல்ல நான் ப்ரீவியஸ் கம்பெனிலாம் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்துட்டே வந்துட்டேன். நான் மேனேஜ்மெண்ட் பண்ணி டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஒரு 15-10 நாளில் இழுக்கிறீங்க. கேட்டால் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லை. காசு கொடுத்தா வேலையை பார்க்க போகிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னு தான் புரியல எனக்கு. கேட்டால் மக்கள் மேலே குறைய சொல்கிறது. அவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி பண்ணலாம், நோட்டீஸ் போட்டுக்காலும் காதில் வாங்காமல் அவன் இருக்க போகிறான். அவனை தேவை காசு போட்டு காசு சம்பாதிக்கணும் தானே இருக்க போகிறாங்க. அப்படியே ஒரு சில மக்கள் இருந்தாலும் இதனால் என்ன இப்போ 100க்கு 100 பேருமே அப்படியே இருக்க போகிறீங்க. ஒரு சில பேர் தானே. அந்த ஒரு சில பேர்த்த வச்சுக்கிட்டு எல்லாருமே குறை சொல்லக்கூடாதுல்ல. ஒழுங்காக மேனேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தெரியல. மூளை ரிக்வெஸ்ட் ஃபார்ம் எப்படி கூகுள் ஃபார்மில் அழகாக க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சிஸ்டம் வைஸ் எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு மூளை யாராச்சும் தெரிஞ்ச பர்சன்ட்ட நல்லா இன்னும் இன்டர்நெட் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சிஸ்டம் வைஸ் எப்படி ஃபார்மாக ரிக்வெஸ்டிங் கொடுக்கலாம், எப்படி அப்ளிகேஷன் ரிக்வெஸ்டிங் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க சொல்லுங்கள். முதல்ல கம்பெனி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமே ஃபர்தர் இன்னும் ரன் பண்ண சொல்லுங்கள். கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் முதல்ல கமாண்டரை கூப்பிட்டு போனதே தப்பு. யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, என்னை மற்றவங்கள மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள, அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க முன்னாடி என்கொயரி பண்ணியிருக்கலாம். மூலம் நான் அதை ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என் ஒர்க்கு பிஸியில் மறந்துட்டேன் நான். எதுக்கு கூட சப்போர்ட்டிங் யாராச்சும் கூட்டி போயிருக்கலாம்ல. வெறும் கமாண்டரை கூப்பிட்டு போனால் கமாண்டர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, டீம் லீடரை கூப்பிட்டு போனால் டீம் லீடர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கம்பெனிக்கு. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வருது பக்கத்தில் இருந்துக்கிட்டே. அதான் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன தலையில் துண்டை போட்டுட்டு தானே போகணும். தேவையில்லாமல் வாய்தான்ட்டு என்னமோ வக்கீல் இருக்கிற மாதிரி சடுபுட்டுன்னு பேசிட்டு முடிக்கிறத விட்டுட்டு எவ்வளோ கம்பெனி பார்த்துருங்க. உங்களே மாதிரி பார்க்கவே இல்லைங்க. முதல்ல இதை சங்கர் சார்கிட்ட ஒருத்தர் ஹார்ஸாக பேசினார்னே சொல்லுங்கள். ஏன் ஒரு நம்பர் இருந்தால் அனுப்பிச்சி விட்றதுக்குண்ணா? நீங்கள் ஒரு நம்பர்னால் அனுப்பிச்சி விட முடியுறீங்க. நானே டேரெக்டாக பேசுவேன். ஏன் உங்கள் இன்டெரக்டாக நான் பேசிட்டு இதுக்கு. ஓகே, இந்த ஆடியோ வந்து முழுசாக நம்ம கேட்டிருப்போம். இதில் என்ன சொல்ல வர்றாரு அவர்? லேட் ஆகிறது அதுக்கான ரீசன் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வராங்க. அதுவும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாமே கவர்மெண்ட் சைடு இருந்து அப்ரூவல் வாங்குறது. அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்தா செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து அதை வாங்குங்க அப்படின்ற மாதிரி. லஞ்சம் கொடுத்து வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து எந்த டயத்தில், எலெக்ஷன் டயத்தில் எதுவுமே ப்ராப்பராக நடக்குமா? லஞ்சம் கொடுக்குறது பெரிய விஷயம்லன்னு சொல்லி வைக்கிறேன் இல்லையா? அது தவறான விஷயந்தான். நம்ம கம்பெனி எப்பயுமே வந்து ஒரு லீகல், எல்லாமே லீகல்னு போகிறதுனால கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். எல்லாமே கொஞ்சம் பொறுத்து. ஏன்னா லைஃப் டைம் இன்கம் எடுக்க தான் போகிறோம். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தப்பு இல்லை. இது போக நிறைய பேசியிருக்காரு.
அவர் பேசின விதங்கள் சரியான புரிதல் இல்லை, அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் கிடையாது. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவுமே நீங்கள் ரீஃபண்ட் பண்ணத்தான் போகிறாங்க. எந்த ஒரு கம்பெனிலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ரீஃபண்ட். அதாவது நீங்கள் வேலெட்டில் உள்ள பணத்தையும் ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சேவையை வாங்குறதுக்காகத்தான் நம்ம பணம் கட்டியிருப்போம். அந்த பணத்தையும் சேர்ந்தே நம்ம எஸ்பிஓ ஒர்க்கிங் டே அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்த பின்னாடி ஒரு 1 or 2 monthஸில் வந்து 1 by 1 பேட்ச் வைஸாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? எதுக்கு எடுத்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா பேருமே பண்ணியிருக்காங்க. அந்தளவு இன்கம் எடுக்கத்தான் போகிறீங்க. இது வட்டிக்கு வர்ற கம்பெனி கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஒரு அதிக அளவில் ஒரு அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வட்டி மாதிரி எனக்கு மாதம் கரெக்டாக வேணும்னா ஒரு பேங்க்லேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போடுங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனி கிடையாது, வட்டிக்கு வர்ற கம்பெனி கிடையாது. ஒரு ஜாப் பார்க்க வந்திருக்கோம், அதுக்காக ஒரு சேவையை வாங்கிறதுக்காகத்தான் ஒரு சிறிய முதலீடு. அதுவுமே அந்த சேவையை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. புரியலையா? பழையபடி நோட்டீஸ் போர்டில் என்ன ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. இல்லை உங்களுடைய அப்ளைனாட்ட கேளுங்க. இல்லை தெளிவாக தகவல் தர யூடியூபர்ஸை கேளுங்க. எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தர யூடியூபர்ஸை கேளுங்க. எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. அங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வேறு. நம்ம எஸ்பிஓ போகிற மெத்தட் வேறு. எல்லாமே லீகல்னால ஒரு சில நாட்கள் லேட்டாக தான் ஆகும், ஆனால் சரியாயிடும். 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு இன்கம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை. ரைட், இன்றைக்கி கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது, இவ்வளோதான். ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.